அடுத்து பிரபாகரணி தயாராக இருக்கிறீர்களா? வாருங்கள். வணக்கம் அம்மா. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சிறப்பாக நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் தலைமையாக வந்துள்ள மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும் என் ஆசிரியர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை கூறி துவங்குகிறேன். இன்பமாய் வாழ இடமளித்து உயிர் வாழ தூய காட்டை தான் ஒப்பில்லா குடிநீரும் நம்மை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இயற்கை எண்ணெயை என் முதற்கண் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். என் பெயர் சுவா பிரபாகரணி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். பள்ளியின் பெயர் ஆவடி மாநகராட்சி தொடக்கப்பள்ளி கோவில்பதாவை. நான் பேச வந்துள்ள தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழி. இதுவே வள்ளலாரின் வேண்டுகோளாகும். இதற்கு நம் வீட்டு தூய்மை மட்டும் போதாது, நம் சுற்றுச்சூழல் தூய்மையும் இன்றியமையாததாகும். நம் வாழும் பூமி பல கோடி வருடங்களுக்கு முன்பு உருவானதாகும். இப்பூமி நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு என்னும் ஐம்பூதங்களால் ஆனது. இப்படிப்பட்ட இயற்கை சூழல் மாசடைவது நமக்கு நாமே வைத்துக் கொள்ளும் தீக்கொல்லியாகும். பருவ காலங்கள் என சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆனால் இப்போது மழை பெய்தால் அதிகமாக பெய்து விடுகிறது. வெயில் அடித்தால் வெளியில் கூட போக முடியாத அளவிற்கு வெயில் அடிக்கிறது. அது மட்டுமா, தொழிற்சாலைகளின் புகை, வாகனங்களின் புகை மற்றும் புதைப்படிவ எரிபொருள்கள் விளைவால் காற்று மாசு ஏற்படுகிறது. அடுத்து எங்கும் காணும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக். முதலில் பிளாஸ்டிக்கை கடையில் பார்த்தோம், பின் நம் வீடுகளில் பார்த்தோம், பின் குப்பை மேடுகள் மாட்டுச்சாணத்திலும் காண்கின்றோம். தற்போது பிளாஸ்டிக் மற்றொரு பரிமாணத்தை எடுத்துள்ளது. அதுதான் மைக்ரோ பிளாஸ்டிக். அது மனிதன் குடிக்கும் குடிநீரில், நிலத்தடி நீரில், மனிதன் ரத்தம் தொடங்கி தாய்ப்பாலிலும் குழந்தைன. இப்படி மாசடைந்த நீர், நிலம் மற்றும் உணவையான எதிர்கால தலைமுறைக்கு கொடுக்க போகிறோம் என்று நினைத்து பாருங்கள். இந்த கேள்விக்கான பதில் என் ஒருவரின் மாற்றம் எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்த போவதில்லை என்பதுதான். பொதுவாக இப்படி சிந்திக்கும் ஒவ்வொரு மனிதனின் அலட்சியத்தால் தான் காற்று மாசினால் மட்டும் சுமார் 1.67 மில்லியன் இறப்பு இந்தியாவில் பதிவாகியுள்ளது. 1984 போபால் வாயு கசிவு, 2020 விசாகப்பட்டின வாயு கசிவு, சம்பத்திய எண்ணெய் வாயு கசிவு பாதிக்கப்பட்ட மக்கள் பலர். இந்தியாவில் பிறக்கும் 33 ஒரு குழந்தை பிறவி குறைபாட்டுடன் பிறக்கிறது. இந்தியாவில் 163 மில்லியன் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வசதி இல்லை. அப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். எப்படி இந்த நிலையை மாற்றுவது? அரசின் பல முன்முயற்சிகளாக மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்த மிஷின் இயற்கை திட்டம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க மீண்டும் மஞ்சப்பை திட்டம், பசுமை தமிழ்நாடு இயக்கம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் என பல. அரசாங்கம் மட்டும் நினைத்தால் மாற்றும் செயல் அல்ல இது. நம் சிறு சிறு சிந்தனை மற்றும் செயல் மாற்றம் சேர்ந்து சமூகத்தின் மாற்றமாக வேண்டும். எடுத்துக்காட்டாக சீவி போடும் பென்சில் தூள்கள், காகித குப்பைகள், சிப்ஸ் பாக்கெட்டுகளை சரியாக குப்பை தொட்டியில் போடுவதில் தொடங்கி வீட்டு குப்பை மக்கும் மக்கா குப்பைகளாக பிரித்து 3R குறைத்த மீண்டும் பயன்படுத்தும் முறையை பின்பற்றுவது, முடிந்த அளவு பொது போக்குவரத்து பயன்படுத்துவது, மரம் வளர்ப்பது, மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைப்பது, வரும் தலைமுறைக்கு சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை உணர்த்துவது போன்ற சிறு சிறு மாற்றங்களை மேற்கொண்டாலே மாசில்லா சூழலை உருவாக்கலாம். தியாக ஐயன் வள்ளுவன் கூறியதை போல அவனை நீரும் மண்ணும் மழையும் அந்நிகர் காடும் உடையதான் நலம் கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரொம்ப அப்பப்பா இவ்வளவு திட்டம் எல்லாம் இருக்கா எங்களுக்கா தெரியலையே. அவ்வளவு அழகா இத்தனை திட்டங்கள் இருக்கு. இவ்வளவு அழகா குப்பை, மக்கும் குப்பை, மக்காத குப்பை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களே. உங்களுடைய அந்த
பேச்சு உரை அருமைமா, ரொம்ப ரொம்ப சிறப்பு, அருமையா இருந்தது. அப்படியே அருவி மாதிரி அப்படியே கொட்டுது வார்த்தைகள். மிக சிறப்பு. நல்ல ஒரு அருமையான தயாரிப்போட மிக சிறப்பா ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தத, பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அத அருமையா செஞ்சீங்க. மிக மிக சிறப்பு. நல்ல இதே மாதிரி எல்லாவற்றிலும் நீங்க பங்கு கொண்டு மிக மிக நல்ல ஒரு நிலைக்கு வரணும். சரிங்களா? இந்த துடிப்பும் இந்த இது எல்லாமே பெரிய பொண்ணாகி கல்லூரிக்கு போய் அதுக்கு மேல வரும்போது அது இருக்கணும். சரியா? இப்ப இருக்கிறது அப்ப வரைக்கும் மாறவே கூடாது. அப்பதான் நீங்க சிறந்த ஒரு மாணவியா பெரிய பதவி IPSல இருப்பீங்க. நாங்க வந்து பார்த்து சல்யூட் அடிப்போம். அவ்வளவு அழகா இருக்கு. சிறப்பு. ரொம்ப ரொம்ப அழகு. மிகவும் சிறப்புமா. அதாவது ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நிறுத்துற வரைக்கும் செம ஸ்பீடா போவோம். அதே மாதிரியே நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது முடிக்கிறவே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரியே வந்து ஸ்பீடா முடிச்சிங்க. நல்லா இருந்தது. நல்லா உங்க கருத்தெல்லாம் நல்லா இருந்துச்சு. காடுகளை அழிக்காம இருக்கிறது, சுற்றுச்சூழலை பத்தி அழகா பேசுனீங்க. சிறப்பு. அதே உங்களுக்கு வந்து இத சொல்லி கொடுத்த உங்க பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஃபியூச்சர்ல மீராமா சொன்ன மாதிரியே ஒரு உயர்ந்த பதவியில வர நாங்க வந்து ஒரு கெஸ்ட் ஆபீசர் கிட்ட வந்து கையெழுத்து வாங்கணும் வரும்போது உங்க கிட்ட வந்து நிக்கணும். நாங்க உண்மையா அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எதிர்காலத்துல நிச்சயமா ஃபியூச்சர்ல உயர்ந்த நிலைமைக்கு வரும். ஏன்னா இந்த ஏஜ்ல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பயம் இல்லாம போல்டா வந்து பேசுறீங்கன்னும் போது இன்னும் ஃபியூச்சர்ல நல்லா வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னாக்கா நல்லா அச்சீவ் பண்ணீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கல்வி சார்ந்த நிகழ்ச்சி மட்டுமல்லாது பல நிகழ்ச்சிகளுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் அழைத்து செல்கிறார்கள் ஐயா. அதனால அவர்களுடைய திறமை மேலும் மெழுகுகிறது. அதான் நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு சிறப்பா இருக்கு இல்லைங்களா? அதான் அதாவது அந்த எந்த ஒரு பயமும் இல்லாம அப்படியே வருது பாருங்க. அதாவது அவளுக்கு அந்த ஒரு அதை சரி பண்ணக்கூடிய அந்த இதுவும் இருக்கு. இடையில இது பண்ணா கூட அதையும் சரி பண்ணி அழகா கொண்டு வர அந்த திறமை இருந்தாலே போதும். நம்ம எவ்வளவுதான் தயாரிப்பு கொடுத்திருந்தா கூட அந்த இடத்துல ஏதாவது மறந்துருந்தா அல்லது அதை சரி நம்ம இந்த இடத்துல இப்படி வரக்கூடாதுங்கிறதா கூட அதையும் அழகா சரி பண்ணி அந்த ஒரு அருமையான சிந்தனை, நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. நீங்க சிறப்புமா, ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன மாதிரியே இடையில ஆதரவுமா பெற்றோர்கள், அவர்கள் சில பெற்றோர்கள் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய ஆர்வமும் அவருடைய தன்னுடைய குழந்தைகள் வந்து சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும், அது மட்டுமல்லாது ஆசிரியர்களுடைய அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதால் மிக சிறந்த நிலைக்கு வருவார்கள் என்பதால் இந்த குறிப்பிட்ட மாணவர்களையாவது நாம் மேலுக்கு சிறந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற என்னுடைய ஆசை சிறிது சிறிதாக நிறைவேறியும் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை அதற்காகத்தான் நான் பயன்படுத்தி கொண்டேன். மிக்க நன்றி அம்மா. சிறந்த ஆசிரியர், மிகச்சிறந்த ஆசிரியர். நீங்க இப்படிதான் வேணும். மாணவர்களும் அப்படி இருக்கிறாங்க, நீங்களும் அதுக்கு ஈக்குவலா அதுக்கு மேலேயே இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போதுதான் அழகா நம்ம வந்து சிறப்பா செயல்பட முடியும். ஒரு பக்கம் குறைச்சிருந்தா கூட அது வந்து நல்லா இதா வரும். ரொம்ப அருமையா உங்களுக்கு அந்த ஆர்வமும் இதுவும் இருக்கு, ஈடுபாடும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண வேலையோட முடிச்சிடாம அதையும் சேர்த்து கூடுதலா நீங்க கவனிக்கும் போதுதான் இதெல்லாம் சிறப்பா செய்ய முடியும். நல்ல ஒரு ஆசிரியர், சிறந்த ஆசிரியர், சிறந்த மாணவி, ரெண்டுமே அருமை.